தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வராது. நீங்க உண்மையிலேயே தேவ ஜனங்களா இருப்பீர்களே ஆனால், உண்மையிலேயே தேவனுக்கு பயப்படக்கூடியவர்களா இருப்பீர்களே ஆனால், உண்மையிலேயே ஜெபஜீவியம் பண்ணக்கூடியவர்களா இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வராது. தைரியமா சொல்லு. எதுக்கு பயந்து பயந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ? சாத்தான் பெரியவனா கிறிஸ்துவ பெரியவனா நீங்க சொல்லக்கூடிய விதத்துல இருக்கிறீங்க. உங்க பயமே காட்டி தந்துரும். இல்ல, சாத்தான் தேவனுக்கு முன்பாக நிற்க நிலை இல்லாமல் விலகி ஓடுனவன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கடைசி வரைக்கும் நிலை நிற்க முடியுமா? முடியும். இந்த பொல்லாத பாவ உலகத்துல எந்த மனுஷனாலும், அவருக்கு பிரியமாய் வாழக்கூடிய எந்த மனுஷனாலும் பரிசுத்தமாக வீழ்ச்சி இல்லாமல் வாழ முடியும். காரணம் என்ன? அவர் தூக்கி சுமக்கிற தேவன், தாங்குகிற தேவன், தப்பு வைக்கிற தேவன், ஏந்துகிற தேவன். ஆனால் யார மட்டும்தான் அவருக்கு முன்பாக நடக்கக்கூடியவர்களா இருக்கு. மறைவாக இனி ஒரு சீக்கிரட்டான அந்தகார ஒரு பாவ வாழ்க்கை உடைய மனுஷனுக்கு அல்ல, அவருக்கு பயப்படுற மனுஷன், அவருக்கு நடுங்குற மனுஷன், தேவன் ஆவி உணர்த்தும் போது அந்த உணர்த்தலுக்கு இடம் கொடுக்கிற மனுஷனா இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:19 வாசிப்பீர்களே ஆனால் அங்கு ஆவியை அவித்து போடாதீர்கள் என்று இருக்கு. வாசிங்க. ஆவியை அவித்து போடாதீர்கள். பாருங்க, ஆவி அவித்து போடாது. இந்த மனுஷர்களை பாருங்க, அவங்க பார்வைக்கு ஜெபிக்கிறவர்களா இருப்பார், ஆனால் தேவ ஆவியை என்னைக்கோ அவித்து போட்டவர்களா இருப்பார். ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஈவு என்று சொல்லுவனே ஆனால் அது தேவ ஆவியை ஒரு மனுஷன் தன்னுடைய சரீரத்திலே பெற்றுக்கொள்றது. வேற எதையும் விலை கொடுத்து வாங்கிடலாம், ஆனா தேவ ஆவின் அபிஷேகத்தை பெற முடியாது. அது தேவன் ஒரு மனுஷனுக்கு இறங்கி கிருபையாய் கொடுக்கக்கூடியது. மண்ணான சரீரத்துக்குள்ள, மாம்சமாகின்ற சரீரத்துக்குள்ள தேவனே வாசம் பண்ற. ஏன் அநேகருடைய வாழ்க்கையில வீழ்ச்சி? ஏன் அநேகருடைய வாழ்க்கையில பின்மாற்றம்? காரணம் என்ன? தேவன் அந்த மனுஷனுக்குள்ளே இருந்து உணர்த்தும் போது, வழி நடத்தும் போது, அவைகளுக்கு செவி கொடுக்காமல் அவைகளை அள்ள தட்டும் போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வருகிறது. உணர்வை கொடுப்பார், அந்த உணர்வுக்கு இடம் கொடுக்காமல் ஆய்கொண்டே இருப்பார். அதன் பிறகு அந்த மனசாட்சியிலே குற்ற உணர்வே இருக்கார். ஏனென்றால் இந்த மனசாட்சியில சூடுண்டவர்களாயிருக்கிறோம். அந்த தப்புகளை செய்து 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 ரகசியமாய் செய்து 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 ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது தப்பு போலவே தெரியாது, அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உணர்த்துதலுக்கு செவி கொடுக்காமல் இருக்கும் போது ஆவி அணைத்து விடுவான். ஜெபம் பண்ண பண்ண, துதிக்க துதிக்க ஆவியில் அனல் அதிகமாகும். எப்பொழுது இந்த ஜெபம் மாயமாலமாக மாறுறதோ, எப்பொழுது ஜெபம் குறைகிறதோ, எப்பொழுது துதித்தல் குறைவா இருக்கிறதோ அந்த ஆவி அணைந்து போகும். அப்ப என்ன ஆகி போகும்? அந்த மனுஷன் பார்வைக்கு வெண் வஸ்திரம் தரித்தவனாய் இருப்பான், அந்த மனுஷன் பார்வைக்கு ஜெபிக்கிறவனாய் இருப்பான், ஆனால் ஆவியானவர் அவனை விட்டு எப்பொழுதோ போயிருப்பார். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை உங்களுக்கே தெரியும். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்றுதான் ஆண்டவர் சொன்னார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி வீழ்ச்சி விழுந்தது? இச்சைக்கு இடம் கொடுக்கும் போதுதான். அந்த மனுஷன் தானாகவே மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்கிறார். கண் காண்கிறது, எல்லா சூழ்நிலை அமைந்திருக்கு, அதிகாரமும் இருக்குது, அந்த மனுஷன் தப்பு பண்ற. அதுக்கு பிறகு அழுறார், ஆண்டவரே எனக்கு நிலைவரமான ஆவி எனக்கு தாரம் என்று, சுத்த இருதயத்தை எனக்கு தாரம் என்று சொல்லி அதற்கு பிறகு புலம்புகிறார். வீழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாரம் என்று. ஒவ்வொருத்தங்களும் நீங்க தான் உங்களை கண்டுபிடிக்கணும். ஜெபம் பண்றேன் என்று பார்வைக்கு இருக்கலாம், ஆனா என் ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெபமா இருக்கா என்று முதல்ல யோசிக்கணும். அந்த ஜெபம் கேட்கப்பட்டதா என்று யோசிக்கணும். இது அது எதுவுமே கிடையாது. ஆராதனைக்கு வந்துடும், பிறகு யாருமே இல்லாத நேரம் பெரிய தப்புகளை பண்ணுவாங்க.